வாங்க இப்போது கன்னிப்பீடைக்கு நம்ம காத்தால ஏந்து இந்த மாதிரி கோலம் போட்டுறோம். இப்போது எங்கள் ஆற்றுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரம்தான். இப்போ என் பொண்ணும் கல்யாணம் ஆகி போனதுனால ஒருத்தர் தான் வைக்க போகிறேன் நான். காக்காப்பிடி கன்னிப்பிடி, அதாவது இது எதுக்கு அப்படின்னிங்கன்னா சகோதரர்கள் நம்ம கூட பிறந்த சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம கன்னிப்பீடை வைக்க போகிறோம் காத்தால 5 மணிக்கு. இப்போ அது எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அதான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து வைக்கணும். இந்த பண்டிகை சகோதரர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கன்னிப்பீடை வைக்கிறோம். இந்த மஞ்சள் இலை அந்த பானை கட்டுறோம் இல்லையா, மஞ்சள் கிழங்கு, அதோடது தான் இது. அதை நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி பரப்பிடணும். பரப்பிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் மஞ்சளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மஞ்சள் குலை இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் இலை இது லக்ஷ்மி கடாட்சியம், மகாலட்சுமி இதில் வாசம் செய்கிறா அப்படின்றதுனால தான் மஞ்சள் வச்சுக்கிறோம். மஞ்சள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு சொல்லுவா. சுமங்கலியாக இருக்கிற நம்மலாம் என்ன பண்ணுறோம், மஞ்சள் தடவி குளிக்கிறோம். புத்தாடை அணிஞ்சோன்னா வாங்கினோன்னா அதில் மஞ்சள் வச்சுட்டு அணிஞ்சிக்கிறோம். சுப நிகழ்ச்சிகள்னால் அழைப்பிதழில் கூட பாருங்கள் மஞ்சளெல்லாம் வச்சு தடவி தருவோம். திருமண வைபவம் எதாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைப்போம். உங்களுக்கே தெரியும், அட்சதையில் கூட மஞ்சள் அரிசியில் மஞ்சளை தடவி வைப்போம். அப்போது எந்த பூஜையாக இருந்தாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அதனால் புது பானையில் கட்டி நம்ம இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணுறோம் இல்லையா. இந்த மஞ்சள் இலையில் இதில் இருக்கிற அந்த கிழங்கை நான் காமிச்சேன்ல, அதை மூக்கில் ஈசிப்பாங்க. அந்த தீட்டிட்டு வர்றதுக்கும் இந்த மஞ்சள் தான் பயன்படுது. அந்த தீட்டும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை நான் இப்போ சொல்கிறேன். தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறுவயதில் தாலி கட்டி பெரியவளாகி பிள்ளை பெற்று கொண்டவன் மனமகிழ்ந்து தையல் நாகி போல் தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாய் மாமியார் மாமனார் மெச்ச நாத்தியார் மாமியார் போற்ற பிறந்தோர் பெருமை கூற பெற்ற பிள்ளைகள் ஆயுள் ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுமலர்ச்சூடி புது மாப்பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷம் பொங்க ஆள் போல் தலைத்து அருக்கு போல் நீ ஏரோடி என்றென்றும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை தேய்ப்பாங்க. நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் அந்த இதில் உங்களுக்கு சொல்லுவா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கும் போது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பண்ணிடுறோமா, காக்காப்பிடி கன்னிப்பிடி வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, கரும்பு காக்காவுக்கு ரொம்ப கரும்பு பிடிக்கும். காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். அப்புறம் இந்த மாதிரி சாதம், சிவப்பு சாதம், காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். அப்புறம் சிவப்பு சாதம் ஆச்சு. அப்போ மஞ்சள் சாதம், காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம கூட பிறந்த சகோதரர்களாக ஓஹோன்னு இருக்கணும்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட். அப்புறம் வெள்ளை சாதம், காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம். அப்புறம் சக்கரை பொங்கல், காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம். காக்காப்பிடி கன்னிப்பிடி, காக்காக்கெல்லாம் கல்யாணம், குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சகோதரெல்லாம் நன்னா ஆயுளோட, அதான் நான் சொன்னேன்ல, சீரோட சிறுத்தியோட உற்றார் உறவினோட நம்ம குழந்தைகளோட ஆயுளெல்லாம் பெருகிறதுக்கு, சுமங்கலியாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம காக்கா எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு தன்னோட இனத்தை கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றதோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சூரியங்களுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு காமிச்சிட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஆரத்தி எடுத்துகிட்டு
நம்ம இது பண்ணிடணும். அப்படியே ஆரத்தி எடுத்து அப்படி கொட்டிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட கணுப்பீடை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக போய் தலைக்கு குளிச்சிடணும். ஏன்னா இது பீடைன்றதுனால அப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பிடணும். நம்ம இப்படி வணங்கி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் நன்னா பார்த்துக்கோ, குழந்தை என்னோட சகோதரன்லாம் நன்னா இருக்கணும். இந்த மாதிரி வைக்கிறது வந்து எப்படி காக்கா தான் கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாம் ஒத்துமையாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் கூட என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணும். அவங்க வந்து நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்து பொங்கலை நன்னா பண்ணுன்னு வெத்தலை பாக்கு பழம் காசு புது துணிலாம் நம்மளோட சகோதரர்கள்லாம் கொண்டு கொடுப்பாங்க. தீர்க்க சுமங்கலையாருன்னு நம்மளும் அவங்க நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு கலந்த தாதம் பண்ணி சாப்பிட்டுட்டு அழகாக வெளியில் கிளம்பி ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியது தான் இன்றைக்கி.